அந்த காலத்து மூவில வந்த டபுள் மீனிங் சீன்ஸ பாப்போமா? இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தளபதியோட இந்த ஒரு பாட்டு தான். குத்தலாமா குத்தலாமா காது மேல கம்மலு வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க. அடுத்தது குத்தலாமா குத்தலாமா மூக்கு மேல மூக்குத்தி, அதுக்கும் வேணாம் வேணான்றாங்க. இதுவரைக்கும் ஓகே தான். இதுக்கு மேல ஒரு லைன் வரும் பாருங்க, அதெல்லாம் சம்பவமே பண்ணி வச்சிருக்காங்க. என்னத்த குத்தலா எப்போ குத்தலா எப்படி குத்தலா எங்கயா? ஓ அங்கயா? குத்து குத்து நல்லா குத்து. அக்கா மவ இடுப்புல அங்கதான் குத்து குத்து. அடுத்தது ஆண்டவர் மூவில இந்த ஒரு சீன்ல சரியான சம்பவத்தை பண்ணிச்சு வைப்பாங்க. இதுல ஆண்டவர் மாட்டு வண்டியில வந்திருப்பாரு. அந்த பக்கம் 4-5 லேடிஸ் கார்ல வந்திருப்பாங்க. இதுல உன் வண்டி முன்னாடி போமா என் வண்டி முன்னாடி போமான்ட்டு ஒரு பஞ்சாயத்து ஆயிரும். அந்த லேடிஸ் உங்க வண்டி பின்னாடி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவரு என்ன தரமான ஒரு பதில் சொன்னார்னா பாருங்க. இத பின்னால விட முடியாதுங்க. முன்னுக்கும் முன்னுக்கும் போறாப்புல வசதி உங்க வண்டிக்கு தானே இருக்கு. புரிஞ்சுக்காதீங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மாட்டு வண்டி முன்னாடி மட்டும் தான் போவோம், அதால பின்னாடி வர முடியாது. இதே கார் என்ன பண்ணும், முன்னாடியும் போவோம் பின்னாடியும் போவோம். அததான் சொல்ல வர்றேன். இந்த மூவில வர இந்த ஒரு சீனு தான் இதுல என்ன நடக்கும்னா, மேல ஒருத்தர் இளநீ பறிச்சு கீழே போட்டுட்டு இருப்பாரு. அதை இந்த லேடிஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் அந்த பக்கம் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா இல்ல அவரு என்ன சொல்றானா, இல்ல 15 இளநீ இருக்குன்னு சொல்றாரு. இந்த லேடிஸ் பார்த்துட்டு இல்லையே அதுல 13 தான் இருக்குன்னு சொல்றாங்க. 15 சின்னவள 13 தானே போட்டிருக்கு. இவரு என்ன காரணம் சொல்றாருன்னு பாருங்க. குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது எண்ணமும் தவறு. அடுத்தது இந்த ஒரு சீனு, இந்த சீன்ல வர மாதிரியே நான் வேற எதுலயும் பார்த்ததில்ல. அப்படி இருக்கும். இல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அது 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள இவரு என்ன சொல்றாரு, இல்ல நாலாம் பெஸ்ட் வேலை செய்வேன் அப்படின்றாரு. இந்த பக்கரோட இல்ல நாலாம் பெஸ்ட் வேலை செய்வேன் அப்படின்றாரு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முன்னால செய்யுங்க அவர் பின்னால செய்யட்டும். நீங்க முன்னால என்ன கலட்டுறீங்கிறத நான் பாத்துறேன். கலட்டி தாண்டா வேலை செய்யணும். கலண்டா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, காரு ரிப்பேர் ஆகி போச்சு. கார்ல வேலை முன்னாடி செய்யணுமா பின்னாடி செய்யணுமா அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இந்த சீன்ல 2 பேர் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. விளையாண்டுருக்குமோ தெரியாம பால் அந்த லேடி மேல அடிச்சு விட்டாங்க. அந்த லேடிட்ட கேட்கும் போது பால் தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன பையன் விட்டு அந்த அக்காட்ட போய் பால் வாங்கியோட அப்படின்னு அமுச்சு விட்டுக்கிறாங்க. அக்கா நீ போய் தானே சொல்ற, பால பனியன்குள்ள தானே மறைச்சு வச்சிருக்க. அண்ணன் கேக்குறாருல எடுத்துட்டா நான் கிரிக்கெட் பார்க்க. ஐயோ இது வேற யாருக்குள்ள, அந்த டைரக்டர் தான். அந்த சின்ன பையனை வச்சு அங்க நடிக்க வைக்கும் போது அந்த பையனை அங்க பார்த்து நடிக்க சொன்னீங்க பத்தியா. அந்த பிஞ்சு மனசுல நெஞ்ச வச்சுட்டீங்க சின்ன வயசுலே. ஹை அக்கா பால கீழே போட்டாளே. இந்த காலத்துல 2 காதல் ஜோடிகள் சந்திக்குன்னா என்ன பண்ணும், டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. அது மூலியமா சந்திச்சுக்கலாம். ஆனா அந்த காலத்துல எப்படி சந்திப்பாங்கன்னா, எங்க வீட்டுக்காரருக்கு திடீர்னு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா வீடா போட்டுக்கலாமான்னு கேப்பார். நான் போட்டுக்கலாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வீட்டுல இடம் இருந்தா சரி, இல்லன்னா ஹோட்டல் தான். விவேக் சார் நடிச்ச இந்த ஒரு மூவி சீன் தான். என்ன சொல்ல வராங்க, அவருங்க பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ரோஜா பூ கொடுப்புன்னு தோணுது. அதுக்கப்புறம் ரோஜா பூ தொட்டி மாதிரி இருக்கிறோம் காமெடி பண்ணியிருப்பார். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உள்ள வாங்க தொட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கண்டிப்பா காட்டுவீல. செந்தில் சார் கவுண்டமணி இந்த ஒரு காமெடி, இது ரொம்ப தரமான காமெடியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட பழி வாங்கணுமா, இப்படி பழி வாங்க, இந்த ஒரு பாட்டை மட்டும் போட்டா போதும், ஈஸியா உங்க ஃப்ரெண்ட பழி வாங்கலாம். என்ன பாட்டு தெரியுமா? இந்த பாட்டு எதுக்குடா போட்டு? இந்த பாட்டு போட்டா பின் விளைவுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? இழுக்கு பாட்டுனா நல்லா இருக்கும். அந்த பாட்டு எடுறா. சொன்னா கேளுங்க. கேளுடா. ரசிக்கவே தெரியல. இப்படி பழி வாங்கினாங்க பாத்தீங்களா, எல்லாம் கிரெயின், அம்பட்டும் கிரெயின். 149. அடே வேணாண்டா. நான் சொன்னா கேளுடா. அண்ணா அடே ஏடா. சொன்னா வேணாண்டா. அண்ணா அடே
இதே மாதிரி பாட்டு போட்டு போட்டு செந்தில் சார் கவுண்டமணி சார் நல்லா பள்ளி வாங்கிட்டாரு. அப்புறம் தான் தெரியுது பின்னாடி ஒரு கிணறு இருக்கலாமா, கிணத்துல தண்ணி முளை விட்டுட்டு இருந்தாங்களாமா. அதுக்கு அந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ, அதான் பயந்து ஓடுறாரு. இது வடிவேலு சார் மூவில இருந்து ஒரு காமெடி தான். இதுல என்ன நடக்குன்னா, வாழைப்பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க அந்த பையனை. அந்த வயசு சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு அவங்க அம்மா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து வந்த ஒருத்தர், பையனை பொண்ணு அடிச்சு சாப்பாட ஓட்டக்கூடாதுங்க, இங்க கொடுங்க நான் ஓட்ட வைக்கிறேன் அப்படின்ட்டு பணத்தை ஓனா உரிச்சிட்டு, தம்பி இங்க பாருப்பா, இது நீ சாப்பிடுறியா இல்ல நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்ட்டு அவர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு. அந்த பணத்தை இல்ல தாங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுச்சு. இதை பார்த்த வடிவேல் சார் என்ன பண்ணிட்டாருனா, குழந்தைய எப்படி டீல் பண்ணுங்கிற விதத்தை நான் அந்த கிழவனை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்துட்டு போயிட்டு இருந்த வடிவேல் சார் அதே வழியில இன்னொரு குழந்தை அழுந்துட்டு இருந்துச்சு. சரி இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணுவோம்னா அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு. என் செல்லம், இப்ப நீ ஒழுங்கா பாலை குடிக்கல நான் குடிச்சிருவேன். தன்பினை தன்னை சுடும், கர்மா கர்மான்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். இவர் என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னாடி கவுண்டமணி சார் பழி வாங்கினார்ல, அது திரும்பி கர்மா இவருக்கே வந்துருச்சு. இவரு ஒரு டைம் கோவை செல்ல மேடம்கிட்ட அப்பா அம்மா விளையாட்ட கத்து கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. மனுஷன் நினைச்ச மாதிரி அமுக்குடா அமுக்குடா அமுக்கு அமுக்கு அமுக்குடா 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 லைக் பண்ணா அமுக்குடா 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 லைக் பண்ணா அமுக்குடா. ஆமா 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 அமுக்கு 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 லைக் போடு 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 ஐயா 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 லைக்